ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி அரிசி ரவை உப்புமா எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த அரிசி ரவை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 2 கிலோ பச்சரிசி எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வடிகட்டிட்டு வீட்டிலேயே கூட நம்ம காய வச்சிடலாம். அப்படி இல்லைனா மாடியில் கொண்டு போய் கூட காய வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரிசியை நம்ம கழுவி நம்ம ரவை பதத்துக்கு உடச்சிட்டு வந்துட்டா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கஞ்சி வச்சுக்கலாம், நம்ம கிட்ட கூட நம்ம பிடிச்சிக்கலாம். எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதனால் நான் இதில் துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் அதெல்லாம் சேர்க்கல. பொதுவாக நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே ஊறிடுச்சு. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு துணியில் போட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஜல்லடையில் கூட நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இதை நான் இன்றைக்கி வெயில் நல்லா அடிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே கொண்டு போய் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பாருங்கள், அப்படியே ஒரு துணியை வச்சு நல்லா பரப்பி காய வச்சுக்க வேண்டியதான். அந்த சூட்லேயே அது நல்லாவே காஞ்சிரும். உங்களுக்கு அரிசி உப்புமா மட்டும்தான் செய்ய போகிறீங்க, நீங்கள் ஒரு கிலோ இல்லை அரை கிலோ நீங்கள் இந்த மாதிரி காய வைக்கிறீங்கன்னா, நீங்கள் துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 200 கிராம் அரிசிக்கு ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம கழுவும் போதே சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதை காமனாக உடச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அதனால் நான் அதெல்லாம் சேர்த்துக்கல. இதை பாருங்கள், காஞ்சிருச்சு. இதை காட்டுறேன் பாருங்கள். அரிசி அப்படியே நல்லா உடையும். நம்ம கையால் வச்சு அமுக்கும் போதே இதை அப்படியே நம்ம மில்லில் கொடுத்துட்டு ரவை பதத்துக்கு நம்ம உடச்சி வாங்கிட்டு வந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 6 மாதம் ஆனாலும் நமக்கு வீணாகாது. இந்த மாதிரி நம்ம செய்கிற மெத்தடு. அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதிலே மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் குழன்னு ஆகிடும் உப்புமா செய்யும் போது. நான் அதனால் ஜலிச்சு எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள். ஜலிச்சு எடுத்தது தான் இது. ரவையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த அரிசி ரவை. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்த மாவையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்தால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். இல்லைனா குழன்னு இருக்கும், பொங்கல் மாதிரி ஆகிடும். அது பார்த்திங்கன்னா மாவையும் நான் தனியாக நான் பிரித்து எடுத்துட்டேன். ஜலிச்சு எடுத்த அந்த பச்சரிசி மாவை வேறு ஏதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வடை செய்யும் போதெல்லாம் உளுந்து கொஞ்சம் தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக இந்த அரிசி மாவை கலந்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்கு மாவு அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஜலிச்சா தான் இந்த மாதிரி கிடைக்கலன்னா அதை அந்த ரவை உப்புமா நம்ம செய்யும் போது ரொம்ப குழன்னு ஆகிடும். அதுக்காக தான் ஜலிச்சதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அப்படியே கிடச்சிருக்குது எனக்கு. இப்போ நான் இதுலேருந்து ஒரு 200 கிராம் மட்டும் எடுத்து நான் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இதை பாருங்கள், இந்த அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 200 கிராமுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பும், அரை ஸ்பூன் மிளகும், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு நான் மிக்ஸி ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம குறைன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே அரிசியில் நான் போடாதனால நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேவையான போது நம்ம இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். தக்காளி பழம்லாம் சேர்க்கலை. நம்ம தேங்காய் எண்ணெயிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி மல்லாட்டை எண்ணெய் செக்கெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதில் தான் செய்ய போகிறேன். இதை பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் செய்தாலும் அது ஒரு ருசியாக இருக்கும். நம்ம ஆனால் இன்றைக்கி மல்லாட்டை எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். வானல் வச்சாச்சு. வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லைட்டாக படப்படன்னு பொரிஞ்சோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பம்னா. கடலைப்பருப்பு, நான் இன்றைக்கி மல்லாட்டை பயிர் தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இதில் நம்ம மிளகெல்லாம் போட்டிருக்கனால காரம் இருக்கும். அதனால் நம்ம வரமிளகாய் குறைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் நான் கிள்ளி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. படப்படன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டா கருகுன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கோம். வறுத்த நிலக்கடலையும் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான், நம்மளோட இஷ்டம் தான். முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, வறுகடலை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கலாம். தக்காளி பழம்லாம் தேவையில்லை. நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் கூட நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் செய்யலாம். சாமிக்கெல்லாம் படைக்கும் போது வெங்காயம், பூண்டு அதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி சிம்பிளாக செய்து படைக்கலாம். நம்ம கருவேப்பிலை அப்படியே நீங்கள் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. அப்படியே படப்படப்படன்னு வெடிக்கிட்டோம். அது வெடித்த உடனே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையுமே போட்டுக்கோங்க. பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், நீட்டாகவும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த அரிசி ரவை உப்புமாவுக்கு தண்ணி சொல்கிற அளவு என்னென்னு, இப்போ 1 டம்ளர் நீங்கள் அரிசி ரவை எடுத்திங்கன்னா 4 டம்ளர் சேர்க்கணும். நார்மலாக நம்ம ரவை உப்புமாவுக்கு 1:2 சேர்ப்போம். ஆனால் அந்த அரிசி ரவைக்கு பார்த்திங்கன்னா 1:4 சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நல்லா திட்டமாக இருக்கும். அப்படியே நமக்கு பொலன்னு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உப்புமா.
எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் அந்த டம்ளர்லேருந்து 4 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. 1:4 அதுதான் வந்து தண்ணி வந்து கணக்கு. ஏன்னா இது அரிசி இல்லையா, வேகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா விடுறோம். நம்ம ரவைன்னா பார்த்திங்கன்னா 1:2 இல்லை 1:30 கூட நம்ம விட்டுக்குவோம். இதுக்கு வந்து 4 டம்ளர் ஊற்றணும். தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுக்கோங்க. கேஸை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேங்காவை உடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் நனைச்சிட்டு உடைச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து 2ஆக உடையும்னா கண்ணா பின்னான்னு உடையும். அப்படியே கம்மன்னு வாசனை வர ஆரம்பிக்குது. தண்ணி கொதிக்குதா என்னன்னு நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இப்போ வந்து அந்த அரிசி ரவையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், தலை கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்க விட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து ரவையாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம கொதித்த பிறகு தான் போடணும். இந்த பாருங்கள், அப்படியே போட்டு அப்படியே கிளறி விடுங்க. மேல் நோக்கி நம்ம கொட்டணும். அப்படியே கிட்டக்க போட்டு கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே தூவுன மாதிரி கொட்டணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்படியே கெட்டி முட்டி இல்லாமல் நல்லா கிளறுங்க. கிளறி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிரியாக வந்து அந்த ரவை வந்து வெந்திருக்கும். பாருங்களே, கம்மன்னு வாசனையாக இருக்கும். இப்போ வந்து கேஸை வந்து ஸ்லோ பண்ணிக்கிங்க. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வந்து அப்படியே வெந்திருக்கு. பூ மாதிரி அப்படியே பூத்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இறக்குற நேரத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி தழை போடலாம். அடியெல்லாம் பிடிக்கல பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய அரிசி ரவை உப்புமா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், நிலக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தாளிச்சாச்சு. அதை அப்படியே தாளிப்பை வந்து நம்ம சட்னியில் கொட்டிக்கலாம். வெள்ளை உளுத்தம் பருப்புக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு நான் தாளிச்சிட்டேன். அப்படியே கம்மன்னு வாசனையாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுடைய உப்புமா வந்து நம்ம இறக்கிக்கலாம். அப்படியே நல்லா உதிரியாக வந்துடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே ஒரு கிளறிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். அப்படியே சுட சர்வ் பண்ணிங்கன்னா அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த தேங்காய் சட்னிக்கும் அந்த அரிசி ரவை உப்புமாவுக்கும் செம காம்பினேஷன். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். சுட வந்து நான் பரிமாறிட்டேன். இலையில் அப்படியே வச்சாச்சு. தேங்காய் சட்னியும் அரிசி ரவை உப்புமாவும் ரெடி. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.